பவர் பிஐ டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இது ஒருவேளை நீங்கள் வந்து லாகின் பண்ணி இருக்கிற டைமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் ஆகும். நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். நார்மலான ஒரு பவர் பிஐ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஹோம் டேப், இன்சர்ட் டேப், மாடலிங், வியூ அண்ட் ஹெல்ப் இருக்கும். ஒவ்வொரு டேப்லேயும் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நார்மலாக நீங்கள் பார்க்குற ஹோம் டேப் இந்த மாதிரி இருக்கும். டேட்டாவை கனெக்ட் பண்ணலை, எந்த விஷுவல்ஸும் நம்ம க்ரியேட் பண்ணலை, பிளாங்கான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் இதை டேட்டாவை கனெக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி தென் லோட் பண்ணிவிட்டு விஷுவல்ஸ் ஆட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தேவையான விஷுவலைசேஷன் ரிலேட்டட் டிசைன்ஸை நீங்கள் பண்ணலாம். முதல்ல நம்ம டேட்டாவை add data to your report. Once loaded, your data will appear in the field panel. Field panel இந்த ஒருக்கு பாருங்கள், இதில் தெரியும்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு டேட்டாவே இல்லை, எந்த டேட்டாவும் தெரியல. நம்ம டேட்டாவை ஆட் பண்ணுற ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணதுனால ஒரு சில காமனான டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. மோர் கிளிக் பண்ணினா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். டைரெக்டாக இதை கிளிக் பண்ணாலும் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். பக்கத்தில் ரொம்ப காமனான டேட்டாவை கெட் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை அப்படியே கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கெட் டேட்டா அப்படின்றதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்ட டேட்டாவாக இருக்கலாம், அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவாக கூட இருக்கலாம். எக்ஸலை பற்றி பார்க்கும்போது கட்டாயமாக அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒரு சில டேட்டா பேஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்ட டேட்டாவே இருக்கும், நீங்கள் எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸல் பார்க்கும்போது அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவும் இருக்கலாம், அதை நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய வேலை வரலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியே ஆகணும். இப்போ சாம்பிளுக்கு என்ன பண்ணலாம், எக்ஸல் அப்படின்றத கிளிக் பண்ணி கனெக்ட்னு கொடுப்போம். எக்ஸல் ஃபைல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வரும். அந்த இடத்துல நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் வச்சுருக்கேன், சேல்ஸ் டிரான்சாக்ஷன் டேட்டான்னு. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். இந்த சேல்ஸ் டிரான்சாக்ஷன் டேட்டா இப்போ நம்மளுடைய பவர் பிஐ அப்ளிகேஷனில் லோட் ஆகும். தென் உங்களுக்கு தேவையான டேட்டாவை அந்த எக்ஸல்குள்ளேருந்து எடுத்துக்க முடியும். இந்த எக்ஸலுக்குள்ளே சாம்பிள் டேட்டான்னு ஒரு டேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஷீட்டில் வந்து டேட்டா இருக்குதுன்னு காமிக்குது. ஷீட் நேம் டேட்டான்னு இருக்குது. அந்த டேபிளோடைய நேம் வந்து சாம்பிள் டேட்டான்னு இருக்குது. நம்ம பவர் கொரின்றதை வந்து எக்ஸல் கற்றுக்கும் போது பார்த்துருப்போம். பெஸ்ட் ப்ராக்டிஸாக டேட்டாவை நீங்கள் டேபிளாக கன்வெர்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை பவர் கொரிக்குள்ளே கொண்டு போய் வேலைகளை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம்ல. அப்படி பண்ணுறதுனால பெனிஃபிட் நிறையா இருக்குன்றதையும் சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரியான டேபிளும் இங்கே வந்திருக்கு. டேபிள் இல்லாத கரண்ட்ஸில் எக்ஸலில் வந்து ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பில் நீங்கள் டேட்டா வச்சுருப்பீங்க இல்லையா, டேப்ன்ற ஆப்ஷனும் இருக்குது. இதில் எந்த இதுலேருந்து எடுத்தால் குயிக்காக இருக்கும், ஈஸியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டேபிள் அப்படின்றதுலேருந்து எடுத்தால் தான் ஈஸியாக இருக்கும். டேபிளை நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் க்ளீனப் பண்ணியிருப்பீங்க, அதுவே க்ளீனப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கோம். அப்போ டேபிளை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவோம். தேவைப்பட்டால் ஃப்யூச்சரில் நம்ம அடுத்தடுத்த ஆப்ஷனில் இருந்தும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு இருக்குது, லோட் டேட்டான்னு இருக்குது. நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறது இல்லை, டைரெக்டாக லோட் பண்ண போகிறோம். இது க்ளீனான டேட்டான்றதுனால டைரெக்டாக லோட் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் நம்ம அடுத்த இடத்துல லெசனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதை பற்றியும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் ஓப்பன் ஆகிற கொரி எடிட்டரை பற்றியும் பார்க்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாக லோடே பண்ணுவோம். டேட்டாவை நம்ம லோடு பண்ணுற ப்ராசஸை நம்ம இனிஷியேட் பண்ணிட்டோம், அதுவும் லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி லோட் ஆகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமுடைய கம்பேட்டபிலிட்டி, கான்ஃபிகரேஷன், பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டேட்டாவை ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள அப்பியரன்ஸ் மாறிடுச்சு. பில்ட் விஷுவல்ஸ் வித் யுவர் டேட்டாவை ஆட் பண்ணதுனால அதன் மூலமாக விஷுவல்ஸை ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. இந்த இடத்துல ஃபீல்டுன்றதுலையும் ஒரு ஆப்ஷன் தெரியுது. சாம்பிள் டேட்டான்ற ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இதை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த சாம்பிள் டேட்டான்ற டேபிளில் உள்ள எல்லா காலம் ஹெட்டிங்கும் லைனாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஆட் பண்ணதுனால தான் அந்த ஃபீல்டு வந்திருக்கு. ஃபீல்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஷுவல் எலமெண்ட்ஸ் இருக்குது. இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் விஷுவல்ஸை க்ரியேட் பண்ண முடியும். கீழே உள்ள இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விஷுவல்ஸை கஸ்டமைஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல தான் நீங்கள் ஒர்க்கே பண்ண போகிறீங்க. விஷுவல் எலமெண்ட்டை ப்ளேஸ் பண்ண போகிற ஏரியா இது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு டேப் இருக்குது. இதில் தான் நீங்கள் விஷுவல்ஸை க்ரியேட் பண்ணுவீங்க. கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா டேட்டான்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, ஒரு டேப் இருக்குது. இதை கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன டேட்டாவை கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டா வந்து தெரியுது. பாருங்களேன், இந்த இடத்துல நீங்கள் உங்களோட டேட்டாவை கம்ப்ளீட்டாக பார்த்துக்க முடியும். தென் இந்த இடத்துல அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக ரிலேஷன்ஷிப்பை செட் பண்ணுற மாடல் அப்படின்ற ஒரு டேப் இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, ஒருவேளை உங்கள்கிட்ட மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்லாம் செட் பண்ண வேண்டியது இருக்கும். 2 டேபிள் இருக்குன்னா அந்த 2 டேபிளுக்கும் எது யூனிக்கான ஒரு ஃபீல்டு, எது ஃபாரின் கீ அப்படின்றத நம்ம செட் பண்ண வேண்டியது இருக்கும். 1 to many அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் இந்த இடத்துல பண்ணலாம்.
மல்டிபிள் டேபிள் இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இப்போ நம்மக்கிட்ட ஒரே ஒரு டேபிள் இருக்குது, நம்ம இதை பற்றி பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல நம்ம ரிப்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி சாம்பிளுக்கு ஒரு சில விஷுவல்ஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு காலம் சார்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் கிளிக் தான் பண்ணுறேன். இந்த இடத்துல காலம் சார்ட்டை வந்து சாம்பிள் காலம் சார்ட் ஒரு பிளேஸ் ஹோல்டரோட வந்துருச்சு. செலக்ட் ஆர் ட்ராக் ஃபீல்ட்ஸ் டு பாப்புலேட் திஸ் விஷுவல். இப்போ பிளாங்காக தான் இருக்கிறேன், ஏதாவது டேட்டா எடுத்து போடுப்பா, நான் வந்து டெவலப் ஆவேன் அப்படின்னு சொல்லுது. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேல்யூபிளான டேட்டா இதில் எடுத்து போடலாம். லைட்டாக அதை சைஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன டேட்டாவை போடலாம், பாட்டமில் வந்து கண்ட்ரியை ப்ளேஸ் பண்ணலாம். கண்ட்ரின்றது இருக்கும்ல, கண்ட்ரி ரைட், அதை வந்து பாட்டமில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆக்சிஸில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஆக்சிஸ் அப்படின்றது தான் பாட்டமில் உள்ள ஆக்சிஸ், அதில் கண்ட்ரின்றதை ப்ளேஸ் பண்ணியாச்சு. பட் கண்ட்ரியை மட்டும் ப்ளேஸ் பண்ணால் போதும், அதில் ஒரு வேல்யூவை ப்ளேஸ் பண்ணால் தான் பார் ஜெனரேட் ஆகும். அதை நம்ம இந்த வேல்யூன்ற ஃபீல்டில் ட்ராக் பண்ணி போடணும். சேல்ஸ்ன்ற ஒரு வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது, ப்ராஃபிட்ன்ற ஒரு வேல்யூ இருக்குது, ப்ரைஸ் இருக்குது, ஆர்டர் கவுண்ட் இருக்குது. மாதிரி நிறையா இந்த மாதிரி சிக்மா அப்படின்ற சிம்பிளோடு வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கவுண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடிகிற நம்பராக யூஸ் பண்ணிக்க முடிகிற ஒரு ஃபீல்டு. ஈஸியாகவே இந்த டேட்டா மூலமாக ஒரு ரெப்ரசன்டேஷனை பார்த்துக்க முடியுன்றதுனால சேல்ஸ் வேல்யூவை நான் எடுத்து வேல்யூவில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது ஒரு சாம்பிள் சார்ட் வரும், அது உங்கள் கண்ணில் தெரியும். பார்த்தீங்களா, கண்ட்ரி வைஸ் அந்த சேல்ஸ் வேல்யூ சார்ட்டாக தெரியுது. சேல்ஸ் பை கண்ட்ரின்ற ஹெட்டரும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷுவல்ஸையும் நான் க்ரியேட் பண்ண போகிறேன், அது டேபிள் அப்படின்ற விஷுவல். இந்த டேபிள்லையும் தேவையான டேட்டாவை நம்ம ப்ளக்இன் பண்ணணும். இந்த டேபிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ட்ரி வைஸ் டேட்டாவை நம்ம இந்த மாதிரி சார்ட்டாக பார்க்காம நம்பராக பார்க்க போகிறோம். அதில் நம்ம சேல்ஸ் வேல்யூவையே இந்த இடத்துல ஆட் பண்ணுவோம். ஆனால் சேல்ஸ் வேல்யூ மட்டும் பார்க்காம நம்ம கண்ட்ரியும் பார்க்கணுன்றதுனால கண்ட்ரியும் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல நம்ம போடுவோம். ஸோ கண்ட்ரி வைஸ் சேல்ஸ் வேல்யூ ஒரு டேபிள் மாதிரி வந்துருச்சு. இது மட்டும் இந்த இடத்துல போதும். இந்த மாதிரி டேட்டா விஷுவலைசேஷன் டூலில் கார்டு அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆப்ஷன். இந்த மாதிரி இடத்துல சும்மா ப்ளேஸ் பண்ணிவிட்டு கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கார்டு ஜென்ரேட் ஆகும். இந்த கார்டை நீங்கள் வந்து சைஸ் பண்ணி தேவையான இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். தென் என்ன வேல்யூ இதில் மேப் ஆகணும்னு நான் கொடுக்க போகிறேன். சேல்ஸ் வேல்யூ இதில் மேப் ஆகட்டும். நான் சேல்ஸ் வேல்யூவை கிளிக் பண்ணுறேன். இன்னொரு கார்டையும் கீழே நான் க்ரியேட் பண்ணி இந்த கார்டில் ப்ராஃபிட் அப்படின்றத மேப் பண்ணுறேன். ஸோ ஒரு சின்ன டேஷ்போர்டை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். டேட்டாவை சிம்பிளாக லோடு பண்ணிவிட்டு அதை ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் பண்ணலை, கனெக்ட் பண்ணி லோடு பண்ணோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது லோடான டேட்டாவை இந்த இடத்துல இருந்து எடுத்து விஷுவல்ஸை நம்ம க்ரியேட் பண்ணி டேட்டாவை மேப்பிங் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன டேஷ்போர்டு வந்திருக்கு. இந்த டேஷ்போர்டை டெவலப்மெண்ட் சைடில் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்றதுனால இதுக்கப்புறம் நீங்கள் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கூட ட்ரை பண்ணலாம். பட் நம்ம இன்னும் நிறையா பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வரப்போகிற நிறைய லெசன்ஸில் இன்னும் இதை பற்றி டெப்த்தாக கஸ்டமைஸ் எப்படி பண்ணுறது, பெருசாக இது எப்படி இதை கொண்டு போகிறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம்.